நம்மட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, புள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே யூனிஃபார்ம் கூட கழத்துறதுக்கு முன்னாடியே ஹோம் ஒர்க்க முடி, அத முடிச்சியா, இத முடிச்சியா, இன்னும் எவ்வளோ இருக்கு? அப்படி இப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்றது தான். மால்ட்டாவை பொறுத்தவரை எப்படின்னா, பிள்ளைங்க வீட்டில் ஹோம் ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம், அவங்க பக்கத்தில் இருக்க பார்க்கு, பீச்சு எல்லாரும் கார் வச்சுருப்பாங்க. ஸோ கூட்டு போய் அவங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸையும் வாங்கி கொடுத்து, அவங்க கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த குழந்தைங்க நல்லா ஹேப்பியாக நல்லா படித்து எடுத்து ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு குழந்தைங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா, வந்தோடனே யூனிஃபார்ம் கழட்டிட்டு அடித்து டியூஷனுக்கு பற்றி விட்டுறோம். அல்லது வீட்டிலேயே ஒரு காப்பியை மட்டும் போட்டு கொடுத்து, படி படி படின்னு டார்ச்சர் பண்ணுறோம். அதனால் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கொஞ்ச நேரம் அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக பேசி கொஞ்சம் விளையாட வச்சுட்டு அப்புறம் படிக்க வச்சிங்கன்னா அந்த பொண்ணுங்க நல்லா டாப்பராக படிக்கும். அக்கா டியூஷனுக்கு வந்தோன்னே என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை படிச்சு முடிச்சவங்களாம் விளையாட போகலாம் அப்படி சொல்லிடுவாங்க. என் கூட வந்த பையன் பிள்ளைலாம் சீக்கிரம் கடற்கரை படிச்சு முடிச்சு சொல்லிட்டு விளையாட போயிடும். நான் கடைசி வரை படிக்காம அதில் உட்காந்து அவங்க விளையாடதையும் பார்த்துட்டு எடுத்துகிட்டு இருப்பேன். இருட்டிடும். கலக்க சொல்லவில்லை நாங்கள் தூங்க போகிறோம், நீ வீட்டுக்கு போ அப்படி சொல்லுவாங்க. அதனால் படிக்கவும் செய்யணும், விளையாடும் செய்யணும், மைண்டுக்கு ரிலாக்ஸ் தேவை.